பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி உற்சாகம் இருக்கிறீங்களா? காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்குது. நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக உங்களை நடத்த போகிறது. இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வெற்றி, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சமாதானம், இந்த நாளிலே உங்களுக்கு சந்தோஷம். நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையானது உங்களை தைரியப்படுத்த போகிறது. இந்த நேரத்திலே 16வது சங்கீதம் 8வது வசனம் இப்படி சொல்கிறது: கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லப்படுகிறது. அன்பு பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம யாரை நம்மளுக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. இதை எழுதினவர் சங்கீதக்காரன் தாவீதுடைய சங்கீதம். அப்படி சொல்லுகிறேன், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையில, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக விடயங்களில், அநேக சந்தர்ப்பத்தில் அநேக நபர்கள் வந்து அதை இடம் பிடித்து விடுகிறார்கள். அநேக பொருட்கள், அநேக விதமான காரியங்கள் இன்றைக்கு நம்மளை தடுமாற வைத்து எப்பொழுதும் எங்களுக்கு முன்பதாக அந்த விடயங்கள் மட்டும்தான் தெரிகிறது. ஆனால் இந்த அதிகாரத்தில் இருக்கிற அரசனாய் இருக்கிற மனிதன் சொல்லுகிறார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறபடினா நான் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய நம்பிக்கைக்கு என்ன ரகசியம் தெரியுமா? கர்த்தரை முன்பதாக வைத்திருக்கிறார். நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் தோற்று போக மாட்டேன், நான் வீழ்ந்து போக மாட்டேன், எனக்கு எல்லாம் ஜெயமாய் மாறும் என்று சொல்லி அவர் சொல்வதற்கு என்ன ரகசியம்? அவர் கர்த்தரை எப்பவுமே தனக்கு முன்பதாக வைத்து தன்னுடைய காரியங்களில் எல்லாவற்றிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறார். தேவனை சார்ந்து கொள்கிறார், தேவனை பற்றி பிடித்துக் கொள்கிறார். அவரே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறபடினால் அவருடைய வாழ்க்கை வெற்றியாக போகிறது. அது மட்டுமல்ல, அவருக்கு அசைவில்லை, அவருக்கு பயம் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் அவர் வெற்றி பெறுவேன் என்ற தைரியம் அவருக்குள்ளே எப்பவுமே இருப்பதற்கு காரணம் தேவனே நம்பிக்கொண்டிருக்கிறதுங்க. அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களிலே அழகாய் படிப்பித்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் எவைகளுங்க? நம்முடைய வாழ்க்கையில தேவையான அனைத்து விடயங்களும், அனைத்து காரியங்களும், அனைத்து சம்பத்துக்களும், அனைத்து பொருளாதாரமும், அனைத்து காரியங்களிலும் தெய்வம் நமக்கு அற்புதங்களை செய்து நம்மளை கனம் பண்ணுகிறாய் இருக்கிறார். எனவே நாங்கள் முதலாவது செய்ய வேண்டிய விடயம் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் நானும் நீங்களும் தேட வேண்டும், அவரை சார்ந்து கொள்ள வேண்டும், அவரை நம்பிக்கொள்ள வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில அவர் பல யுத்தங்களை சந்தித்த மனிதன், பல விதமான நெருக்கடிகளை சந்தித்தவர், ஏமாற்றங்கள், தோல்விகளை சந்தித்தவர். அவர் வேதனை வருகிற பொழுது தேவனை நோக்கி பார்த்து புலம்பி பாடுவார். அவர் சந்தோஷமாக இருக்கிற பொழுது துள்ளி குதித்து அவரை கனம் பண்ணி பாடுவார். பார்க்கிற ஒவ்வொரு இயற்கைகளையும் ரசித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். இதுதானுங்க அந்த பக்தனுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியமாக இருந்தது. ஏழ்மையாயிருந்தவன், சரித்திரத்தில் அவருடைய வாழ்க்கையை நாம் உற்று கவனித்தால் அவர் எதற்கும் ஒரு தகுதியில்லாத நபரை போன்று எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவராய், அவருடைய பெற்றார்களால் வெறுக்கப்பட்டவராய், அவர் யாருமே கணக்கெடுக்காத ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பனாய் இருந்தவனை தேவன் அரசனாய் மாற்றினார். காரணம், தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை புகழ்ந்து பாடுவது மட்டுமல்ல, அவரே நம்பிக்கொண்டு அவரே சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கையிலே அவர் அசைக்கப்படாதபடி இருப்பதற்கு தேவன் பிரதி உத்திரமாய் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அதே போல இந்த நாளிலே நம்முடைய சூழ்நிலைகளிலே, நம்முடைய தேவைகளிலே, நம்முடைய கடினமான, நம்முடைய அதைரியமான வேளையிலே நாம் அவரை சார்ந்து கொள்ளுவோமா? அவரை நம்பிக்கொள்ளுவோமா? அவருடைய அற்புதத்தை இன்னும் ருசிப்போமா? தேவன் எங்களுக்கு பக்கபலமாக இருக்கட்டும். அவரை சார்ந்து கொண்டு நாம் அவருக்காய் தொடர்ந்து ஓடுவோம், அவருக்காய் வெற்றி சிறப்போம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீங்கள் ஆயத்தமாக்கப்படுங்களேன். அவரை சார்ந்து கொள்வதற்கு, அவரை நம்பிக்கொள்வதற்கு, அவரை பற்றி பிடிப்பதற்கு நீங்கள் இன்னுமாக விட்டு கொடுத்து பாருங்கள். உங்களோட வாழ்க்கையிலே நிச்சயமா என் தெய்வம் அற்புதம் செய்து கனம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? சர்வ வல்லமை உள்ள நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து, அதிசயம் செய்து, உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி சிறக்க பண்ணுங்கப்பா. தேவைகளை சந்தியுங்க, குறைவுகளை நிறைவாக்குங்க. எப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் உண்மை சார்ந்து கொண்டு ஒரு ஜெயமுள்ள, ஆண்டவரை அசையாத பலமுள்ள வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படி உடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.